ஹாய், வணக்கம். நான் உங்கள் ராகவா லாரன்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாளுங்க. என்னுடைய 20 வருஷத்துடைய கனவு இன்றைக்கி நினைவாகிருக்கு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. இந்த சமுதாயத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா எனக்குள்ளே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தோணுச்சு. அந்த செயலை ஆரம்பித்தேன். அதுக்கு 20 வருஷம் பிடிச்சிருக்கு. அந்த மாற்றம் என்ன சொல்லிகிட்டே இருக்கேன், விஷயத்துக்கு வர மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? வீடியோவில் நீங்களே பாருங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நடந்து முடிஞ்ச இந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் 2 தொகுதியில நின்னாரு. ஒன்னு திருச்சி கிழக்கு, இன்னொன்னு பெரம்பூர். இப்போ அவர் சிஎம் ஆன காரணத்தினால ஏதாவது ஒரு தொகுதியில அவர் ரிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதனால அவர் திருச்சி கிழக்கு தொகுதியில அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அதனால இப்போ அந்த தொகுதியில மறுபடியும் இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தல்ல தாவேகா சார்பா யாரை நிப்பாட்டலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்குது. இந்த சமயத்துல தான் விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பனான ராகவா லாரன்ஸ் பாத்தீங்கன்னா அவரை நிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் பரவலா போய்கிட்டு இருக்கு. இதற்கான முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா, ராகவா லாரன்ஸ் அவர்கள் சினிமா வாழ்க்கையில இருந்து கொண்டே ஏற்கனவே பல நல்ல விஷயங்கள் சமுதாயத்துல பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய அறக்கட்டளைக்கு கீழே பல மாற்றுத்திறனாளிகளுக்கும் பல ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் அவர் ஏற்கனவே பல நன்மைகள் செஞ்சுட்டு வராரு. அதனால இவரை தாவேகா சார்புல திருச்சி கிழக்கில் நிக்க வச்சா கண்டிப்பா மக்களுக்கும் நல்லது செய்வாரு. அதே போல அவர் ஏற்கனவே நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்ற நம்பிக்கையில மக்களும் இவருக்கு வாக்களிப்பாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தாவேகா சைட்ல இருந்து எதுவும் வரல. ஆனா தளபதி விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல மக்களுக்கு நன்றி சொல்ல போயிருந்த போது அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, நடக்க போற இந்த திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் தாவேகா சார்புல இந்த விஜய் உங்கள ஒரு ஆளை தான் நிறுத்த போறான், அவனுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்துங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. இதை வச்சு பார்க்கும்போது தாவேகா சார்புல இருந்து கண்டிப்பா மக்கள் செல்வாக்கு இருக்கிற ஒரு ஆளை தான் கண்டிப்பா நிக்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.